இருக்கு. எல்லாரும் அமைதியா இருங்க. மேம்க்கு சத்தம் போட்டா பிடிக்காது. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இன்னைக்கு ஹோம்ஒர்க் செக் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? எல்லாரும் ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். 1 மந்த்தா ஹோம்ஒர்க் செக் பண்ணாம இன்னைக்கு தான் செக் பண்ண போறேன். கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே கேட்டுக்கிறேன். யாராவது இன்கம்ப்ளீட்டா வச்சிருந்தீங்கன்னா இப்பவே சொல்லிடுங்க. என்னை கோவப்படுத்தாதீங்க. மேம் இப்படித்தான் சொல்லுவாங்க. உண்மையை சொன்னா கண்டிப்பா திட்டுவாங்க. வெரி குட். யாரும் எதுவும் பேசல. அப்ப கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் போய் உட்கார்றேன். எல்லாரும் சீக்கிரமா வரிசையா எடுத்துட்டு வாங்க. கரெக்ஷன் முடிச்சுட்டு கிளாஸ் எடுக்கணும். ரோஸ், இங்க வாமா. ரோஜாவுடைய நோட் புக்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. இதை கொண்டு போய் ஸ்டாஃப் ரூம்ல கொடுத்துட்டு வந்துரு. அவங்க பேரண்ட்ஸ் வந்து இன்னைக்கு கலெக்ட் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓ மை காட், ரோஜாவும் ஃப்ரெண்ட்ஸும் காட்டுக்குள்ள காணாம போய் ரொம்ப நாள் ஆச்சு. அவங்க புக்ஸை வாங்கிக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க போல இருக்கு. ஓகே மேம், நான் இதை ஸ்டாஃப் ரூம்ல கொடுத்துட்டு வந்துடுறேன். இதுதான் கரெக்டான டைம். இந்த ரோஸ் எல்லா ஹோம்ஒர்க்கையும் கரெக்டா முடிச்சிருப்பா. அவளுடைய கவரும் நம்மளுடைய கவரும் ஒரே மாதிரி இருக்கு. அதை மட்டும் அப்படியே மாத்தி வச்சுட்டா மேம் என்ன கண்டுபிடிக்கவா போறாங்க. அவ வர்றதுக்குள்ள மாத்தி வச்சிடலாம். ஓகே, மாத்தி வச்சாச்சு. அமைதியா உட்காந்துக்க வேண்டியதுதான். ஓகே, நோட் புக் கரெக்ஷன் பண்ணலாம். ஒவ்வொருத்தரும் வரிசை எடுத்துட்டு வாங்க பார்க்கலாம் சீக்கிரம். நம்ம ஃபர்ஸ்டா போய் கரெக்ஷன் பண்ணிட்டா கியூல ரொம்ப நேரம் நிக்க தேவையில்லை. மேம், நான் டெய்லி ஹோம்ஒர்க் டெய்லி கம்ப்ளீட் பண்ணிடுவேன் மேம். என்ன ரோஸ் இது, விளையாடுறியா? எம்டியா இருக்கு. வெறும் பேர் மட்டும்தான் எழுதியிருக்க, ஒண்ணுமே இல்ல. இதை வேற ஃபர்ஸ்டா எடுத்துட்டு வந்து கரெக்ஷனுக்கு கொடுக்குற. மேம், நான் டெய்லி ஹோம்ஒர்க் டெய்லி பண்ணிடுவேன். இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல மேம். ரோஸ், கிளாசிக் மினி ஸ்கூல்னு உன்னோட பேர் தான் எழுதியிருக்கு பாரு. அது வேற ஒன்றும் இல்லை. நீ ரொம்ப நல்லா படிக்கிறேன்னு உனக்கு ரொம்ப குறும்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீ உன்னோட நோட் புக் எடுத்துட்டு போய் வெளியில் நில்லு. கடைசியா பேசிக்கலாம். ஓ மை காட், எனக்கு என்ன நடந்துச்சு ஒண்ணுமே புரியலையே. ஓகே, இப்படி ரோஸ் மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அடுத்த ஸ்டூடெண்ட் வாங்க. பிங்கி வா. மேம் ரொம்ப கோவமா இருக்காங்க. என்னையும் திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். மேம், நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் மேம் ஹோம்ஒர்க்க. ஓகே பிங்கி, வெரி குட். எல்லாமே கரெக்டா இருக்கு, அப் டு டேட் இருக்கு. ஓகே, நீ போய் உட்காரு போ. நெக்ஸ்ட் பர்சன் வாங்க. யார் வேணாலும் வரலாம். சீக்கிரமா வாங்க. கூப்பிட்டாதான் வருவீங்களா? டிம்பிள் வாமா. மேம் ரொம்ப கோவமா இருக்காங்க. பரவாயில்லையே, நீயும் ஹோம்ஒர்க் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்ட. அது சரி, எதுக்கு இப்படி வந்து ஸ்டிக்கர்ஸா ஒட்டி வச்சிருக்கீங்க? ரிமூவ் பண்ணுங்க முதல்ல. ஓகே மேம், ரிமூவ் பண்ணிடுறேன் மேம். நல்ல வேளை மேம் நம்மள எதுவுமே திட்டல, தப்பிச்சிட்டோம். ஓகே, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அப்பா, எப்படியோ தப்பிச்சிட்டோம் இன்னைக்கு. நான்சி, நீ கொண்டு வந்தியா? நீ கொண்டு வந்த மாதிரியே தெரியலையே. உன்னோட ஹோம்ஒர்க் நோட் புக் எடுத்துட்டு வா. மேம் இல்ல மேம், நீங்க கூப்பிட்டா வரலாம்னு இருந்தேன் மேம். கூப்பிட்டா எந்திரிச்சு வரலான் இருந்தியா? சீக்கிரம் எந்திரிச்சு வா, டைம் ஆகுது பாரு. கடவுளே, நீதான்ப்பா இன்னைக்கு என்ன காப்பாத்தணும் மேம். கண்டுபிடிக்க கூடாது. வெரி குட். எல்லா ஹோம்ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிருக்கே. அப்புறம் எதுக்கு வராம இடத்துலயே உட்கார்ந்துட்டு இருந்த? நல்ல சேஞ்ச் இருக்கு நான்சி உன்கிட்ட. நல்லா மாறிட்டு வர. சரி, ஓகே, ஹோம்ஒர்க் நோட் புக் எடுத்துட்டு போய் உன்னோட பிளேஸ்ல உட்காரு போ. ஒரு நிமிஷம் இரு. இது என்னது? இது கவர்ல இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங்க்கும் உள்ள இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. உள்ள எழுதி இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்தா உன்னோடது மாதிரி தெரியலையே. ரோஸ், ஒரு நிமிஷம் இங்க வா. ரோஸ் உடைய கவர்ல இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங்கும் நான்சியுடைய நோட் புக்ல இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங்கும் ஒரு மாதிரி இருக்கு. ரோஸ், இந்த ஹோம்ஒர்க் பாரு, உன்னோடதான் பாரு. எஸ் மேம், இந்த ஹோம்ஒர்க் எல்லாம் நான் கஷ்டப்பட்டு டெய்லி உட்கார்ந்து எழுதினது மேம். ஆனா கவர்ல நான்சியோட நேம் இருக்கு மேம். நினைச்சேன் நான்சியாவது ஹோம்ஒர்க்கை முடிக்கிறதாவது. ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் பண்ணலைன்னா சொல்லுங்கன்னு ஸ்டார்டிங்